மனிதனுடைய வாழ்நாட்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் செல்வதற்கு பொறுமை முக்கியமான ஒன்றாகும். பொறுமையினால் அமைதி ஏற்படுவதையும் பொறுமையில்லாமல் நடப்பதினால் பல விபரீதங்கள் நிகழ்வதையும் மனிதனுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக காணலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் துன்பத்திற்கும் அவமானங்களுக்கும் ஒரே காரணம் வேறு யாரும் அல்ல, பொறுமையில்லாமல் நடந்து கொண்ட நம்முடைய செயல்களே காரணமாகும். கோபத்தில் வெளிப்படுத்திய கடினமான வார்த்தைகள் அனைத்தும் தனிமையில் ஒவ்வொரு நாளும் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருப்பதை நாம் காணலாம். பொறுமையில்லாமல் நடந்து கொண்ட நாம் இனி ஒருபோதும் அப்படி நடக்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு இருந்து நன்மைகள் பெறுவது எப்படி என்று ஒரு கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்தில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய நிதானம், பொறுமை, சாந்த குணத்தை கண்ட மக்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையோடு அவரை வணங்கினார்கள். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பொல்லாத மனிதன் ஒருவன் எல்லா மக்களும் அவரை உயர்வாக மதிப்பதைக் கண்டு கடும் கோபமடைந்து துறவியை அவமானப்படுத்த முடிவு செய்தான். ஒரு நாள் துறவி தன்னுடைய கிராமத்தில் உள்ள ஆற்றில் குளித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அவருக்காக வீட்டின் மேல் பகுதியில் அந்த பொல்லாத குணம் படைத்த மனிதன் காத்திருந்தான். அவர் அருகில் வந்ததும் வீட்டின் மேல் பகுதியில் இருந்தவாறே துறவியின் மீது துப்பினான். தன் மீது எச்சில் விழுந்ததை அறிந்த துறவி பதிலுக்கு ஒன்றும் பேசாமல் பொறுமையோடு மீண்டும் அதே ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு திரும்பி வந்தார். இரண்டாவது முறையும் அந்த மனிதன் துறவியின் மீது துப்பினான். ஆனால் அவர் கோபப்படாமல் அமைதியாக சென்று விட்டார். இந்த மனிதன் தொடர்ந்து தீமை செய்த போதும் பதிலுக்கு ஒன்றும் பேசாமல் பொறுமையோடு சென்ற துறவியின் இயல்பான குணம் அந்த பொல்லாத மனிதனுடைய உள்ளத்தை அசைத்தது. ஒன்றுமறியாத ஒரு நல்ல மனிதரை கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று உணர்ந்த அவன் துறவியிடம் மன்னிப்பு கேட்க முடிவு செய்தான். ஆற்றில் குளித்துவிட்டு வந்த துறவியிடம், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் நல்ல குணம் அறியாமல் நான் உங்களுக்கு தீங்கு செய்துவிட்டேன் என்றான். இதை கேட்ட துறவி பொறுமையினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி அவனுக்கு கூறிவிட்டு, எப்பொழுது ஒரு மனிதன் தவறை உணர்ந்து விட்டானோ அப்பொழுதே இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுவிட்டான் என்று கூறி, நீயும் பொறுமையோடு இரு என்றார். இதை கேட்ட அந்த மனிதன் சமாதானத்தோடு வீட்டிற்கு திரும்பினான். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு இருந்த நாம் சூழ்நிலையின் காரணமாக பொறுமை இழந்து பல தவறுகளை செய்திருக்கலாம். மனம் கலங்காதீர்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்த தவறை நினைத்து வருந்துகிறானோ அப்பொழுதே அவன் செய்த பாவங்களை இறைவன் மன்னித்து விட்டார் என்ற உண்மையை எண்ணி பார்த்து மனதை அமைதிப்படுத்துங்கள். பொறுமையில்லாத நேரம். எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், புரியாத மனிதர்களிடம் புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். அது ஆபத்தை உண்டாக்கிவிடும். பதிலுக்கு பதில் பேசுவதால் ஒரு மனிதனுடைய உள்ளம் கடினமாகிவிடும். அதனால் பயனில்லை. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடிந்தவரை பொறுமையோடு இருங்கள். பேசும் மனிதர்களை பேச விட்டுவிட்டு பொறுமையோடு இருந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசிய மனிதர்கள் தனிமையில் தாங்கள் பேசிய வார்த்தைகளை நினைத்து பார்த்து கலக்கமடைவதை நீங்களே காணலாம். இந்த உலகில் மற்றவர்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களை விட பொறுமையில்லாமல் நாம் பேசிய வார்த்தைகளும் கடினமான செயல்களுமே மிகப்பெரிய தீங்கை நமக்கு உண்டாக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதீர்கள். இந்த கதையில் சொல்லப்பட்டது போல் தொடர்ந்து யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் முடிந்தவரை பொறுமையோடு இருங்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பொறுமையின் சக்தி உங்களுடைய பகைவரின் உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதை எளிதாக நீங்கள் காணலாம். நீங்கள் விரும்பிய நன்மைகளை பெறுவதற்கு எப்பொழுதும் பொறுமையோடு இருங்கள்.